இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். நம்மளுடைய எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் தற்பொழுது திருப்பூர் தெற்கு தொகுதியில் இருக்கு. நம்மளோட இணைந்திருப்பவர் திருப்பூர் தெற்கு தொகுதியின் பாஜக வேட்பாளர் காடேஸ்வரா எஸ் தங்கராஜ் அவர்கள். திருப்பூரினுடைய கள நிலவரத்தை பத்தி அவரிடம் கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ணா வணக்கம். வணக்கங்கண்ணா. ஈரோடு திருப்பூர் வெயில் தாங்க முடியலங்கண்ணா, நீங்க எல்லாம் எப்படி தாக்கு பிடிக்கிறீங்க? அண்ணா அது இயற்கையாகவே ஊறி போச்சுங்கண்ணா. அது நாங்கள் எல்லாமே திருப்பூர் இருக்கிறவங்க வந்து உழைப்பால் உயர்ந்தவங்க. அதனால வந்து வெயில்ல பெரிய மேட்டர் விவசாயம் அதெல்லாம் பண்ணி பழகினதுனால சென்னையில வெயிலுன்னு சென்னைக்காரன் நானு. ஆனா கோயம்புத்தூர் வந்தா திருப்பூர் வந்தா இந்த அங்கதான் வெயில் அதிகமாக இங்க கம்மியும் சொல்லுவாங்க நம்மளுடைய கொங்கு பெல்ட்ல. ஆனா நாங்க வெயில் சமாளிச்சுக்கோங்கண்ணா. அடுத்த தடவை தேர்தல் அதிகாரி இல்லாட்டி பிரதமர் மோடி எல்லாம் பார்க்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு விஷயம் சொல்லலான் இருக்கேன். தேர்தல் டிசம்பர் மாசம் ஜனவரி மாசம் வைங்க, ஏன்னா அப்பதான் கொங்கு பக்கம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்போ வெயில் ஒரு பக்கம், திருப்பூர் வந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் ஒரே குப்பை மேடா இருக்கு. ஒரு சுத்தம் அப்படிங்கிற நல்ல ஒரு டாலர் சிட்டின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய ஒரு பங்களிக்கக்கூடிய ஒரு நகரம். இந்த நகரம் வந்து இவ்வளவு ஒரு குப்பை மேடா இருக்கு. இதற்கு என்ன காரணம்? ஆனா இந்த குப்பை பிரச்சனைக்கு முன்னாள் மேயர் இப்ப திமுகவில் சட்டமன்ற தேர்தலில் எனக்கு எதிர்ப்பா நிற்கக்கூடிய வேட்பாளர் தான் காரணம். 4.5 ஆண்டுக்கு முன்னாடி குப்பையில தரம் பிரிக்கிற மிஷினரிஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் 28 இடங்கள்ல வந்து இருந்தது. ஆனா இவங்க மேயர் அவர்கள், முன்னாள் மேயர் அவர் குப்பை தினேஷ் வந்த உடனே அந்த மிஷினரிஸ் அத்தனையுமே வந்து செயல்படாம பண்ணிட்டார். நேரடியா குப்பை கொண்டு போய் அந்த மிஷினரிஸ் 28 இடங்கள் கொண்டு போகாம தரம் பிரிக்காம நேரடியாக கொண்டு போய் முதலீவாளத்தில் இருக்கக்கூடிய பாறைக்குடியில கொண்டு கொட்டுறாரு. அந்த 28 நிமிஷம் என்னாச்சுன்னு தெரியல, சைலண்ட் கிடக்குது. இப்போ குப்பை ஒரு பக்கம் இருக்கு. நான் வரும்போது பஸ் ஸ்டாண்டு பார்த்தேன். இந்த புது பஸ் ஸ்டாண்டு எனக்கு தெரிந்து அதிமுக ஆட்சியில மத்திய அரசு நிதி கொடுத்து மாநில அரசினுடைய மேல் பார்வையில அதை கட்டி முடிக்கிறாங்க. ஆனா திறப்பு விழா நடத்தும் போது ஆட்சி மாறுது. இப்போ நான் முன்னாடி வரும்போது அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஒருத்தர் ஒரு கவுண்டர் சமுதாயத்தில இருந்த ஒரு தலைவருடைய பேர் இருந்தது. தற்பொழுது பார்த்தா திடீர்னு கருணாநிதினு ஒரு பேர் வச்சிருக்காங்க. சோ அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த திருப்பூர் பழைய பேருந்து நிலையமாகட்டும், பூ மார்க்கெட், இந்த மாதிரி எண்ணற்ற மத்திய அரசினுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தால எல்லாமே பில்டிங் எல்லாமே வந்து கட்டப்பட்டது. முதல் கட்டமாக பழைய பேருந்து நிலையத்தினுடைய வேலையில் முடிஞ்சது. நான் வந்து கார்பரேஷனுடைய கவுன்சிலர் இருந்தேன். நான் அப்பதான் திறப்புல பண்றாங்க. அதுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு விவாதம் வருது. அப்ப நாங்க தேசிய ஜனநாயக தமாக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கவுன்சிலர்கள், அதிமுக கவுன்சிலர்கள் எல்லாருமே வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். இது வந்து இந்த நம்முடைய பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு தியாகி திருப்பூர் குமரனுடைய பேர் வைக்கலாம், அல்லது இந்த திருப்பூருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு இடம் கொடுத்தவர் முன்னாள் நகர தந்தை உடைய பேர் KN பழனிசாமி அவருடைய பேர் வைக்கலாம். இந்த மாதிரி நாங்க 2 பேர் சூஸ் பண்ணோம். 2-3-4 பேர் சூஸ் பண்ணி ஏதோ நல்ல பேரை பார்த்து சுதந்திர போராட்ட வீரர்களோ அல்லது வந்து தியாகிகள் பேர் வைக்கலாம் சொன்னோம். ஆனா இது எல்லாமே சரி கார்பரேஷன் கூட்டத்தில் சரின்னு கேட்டுக்கிட்டு 2021 ஆட்சிக்கு வந்த உடனே இது பொதுவாகவே திமுக வந்து ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய அரசு பேர் வாங்க அரசாங்கம். அதே மாதிரி அவங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க, முத்தமிழ் கருணாநிதியோட பேர் வச்சிருக்கிறாங்க. இது எந்த சம்பந்தமே இல்லையே. பில்டிங் கட்டினது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது மத்திய அரசினுடைய திட்டத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்ட அந்த பழைய பேருந்து நிலையம். அதுக்கு சம்பந்தமே இல்லாம கரண்ட் பேர் வைக்கிறாங்க. ஆனா நான் உங்களை பாராட்டுறேன். நீங்க அப்ப கூட மோடியின் பேரோ இல்ல எம்ஜிஆர் பேரோ வைக்கணும்னு சொல்லாம இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பேரை வைக்கணும்னு சொல்லி, ஆனா அந்த ஒரு மனசு திமுகவுக்கு இல்லாம போயிடுச்சு. என்ன பொதுவா நாங்க இந்த இதுல வந்து இப்போ நாங்க ஜாதி, எங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஜாதி மதமே பார்க்க மாட்டோம். இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் ஒரு தாய் மக்களாக தான் நாங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இதை பார்த்தோம்னா திருப்பூர் குமரன் அவர் என்ன ஜாதி நம்மளுக்கு தெரியாது, KN பழனிசாமி நமக்கு என்ன ஜாதின்னு தெரியாது. நாங்கள் திருப்பூர் பொறுத்த வரைக்கும் எந்த ஜாதி பாகுபாடு இல்லாம தான் பழகிட்டு இருப்போம். ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம தான் எல்லாத்தையும் பழகுவோம். அந்த வகையில் வந்து இவங்க பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கம் டிக்கெட் விட்டுற அரசு அப்படிங்கிறது தெளிவுபடுத்தப்படுது. ஆனா இப்போ நம்மளுடைய சட்டமன்ற தொகுதியில
30,000 இஸ்லாமியர்கள் வாக்கு இருக்கு, 10,000 கிறிஸ்துவர்கள் வாக்கு இருக்கு. இப்ப திமுக எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜக ஒரு சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி, குறிப்பா உங்களுக்கு ஒரு இந்து முன்னணி பேக்ரவுண்ட் வேற இருக்கு. சோ உங்களுக்கு அந்த 40,000 வாக்குகளை பெறுவதில் ஒரு சேலஞ்ச் இருக்காதா? ஆனா 40,000 வாக்குகள் இல்லைங்கன்னா ஒரு 30,000 ஓட்டு இருக்குது, 30,000 வாக்குகள் இருக்குது. ஆனா கடந்த 2021 உள்ளாட்சி தேர்தலில் நான் உள்ளாட்சியினுடைய கவுன்சிலரா போட்டி மாமன்ற உறுப்பினருக்காக நான் போட்டியிறேன். நான் அங்க முஸ்லீம்கள் 2,000 பேர் இருக்க, மொத்தம் 13,500 ஓட்டு அந்த காலகட்டத்தில் எஸ்ஐஆருக்கு முன்னாடி தான் நடந்ததுனால 2021 உள்ளாட்சி அதுல 13,500 ஓட்டு இருந்தது. அதுல 2,000 ஓட்டுகள் இஸ்லாமியர்கள் ஓட்டு அங்க இருக்குது. ஆனா நான் வெற்றி பெற்றது 4,000 ஓட்டு பெற்று 2,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கேன். உங்களுடைய மார்ஜின் 2,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் நிச்சயமா உங்களுக்கு சிறுபான்மையினர் 100% இஸ்லாமியர் ஓட்டு நான் போட்டிருக்காங்க. நிச்சயமா ஆல்ரெடி உங்களுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால சட்டமன்றம் முழுவதும் அவங்களுடைய ஓட்டு கிடைக்கும். கண்டிப்பா. நேற்று மத்தியானம் நம்முடைய வார்டுக்குள்ள செரங்காடு பகுதியில் ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அங்க 1 மணி அளவுல நான் போயிருந்தேன். பிரச்சாரம் பண்ணலான்னு, அந்த இஸ்லாமிய மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணலான்னு போயிருந்தேன். அங்க அனைத்து மக்களுமே நல்ல வரவேற்பு கொடுத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரை சின்னத்தில் அவங்க வாக்களிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நிர்வாகிகளுடைய சின்ன கூட்டம் போட்டோம். அதனுடைய பள்ளிவாசலினுடைய தலைவர், பொருளாளர், செயலாளர், அந்த மாதிரி ஒரு கூட்டம் போட்டோம். அவங்க இஸ்லாமியர் சொன்னாங்க, எங்களுடைய அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, எங்களுடைய குர்ஆன்ல வேதமே இருக்குது, அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, யாரும் நம்மளுக்கு நன்மை பண்ணியிருக்காங்களோ நல்லது பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அந்த மாதிரி அந்த இஸ்லாமிய அந்த பள்ளிவாசல் சார்ந்த நிர்வாகிகள் எனக்கு ஒரு நன்றியை சொல்லி, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தேர்தல் நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறோம், உறுதுணையா இருப்போம் சொல்லி வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் பெற்றிருக்கிறோம் அந்த பள்ளிவாசல்லையே. அதனால கண்டிப்பா திருப்பூருடைய இஸ்லாமியர்கள் பிரிக்க வேண்டாம். நீங்க அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா, இந்த மாநகராட்சியில தமிழகத்தில் 21 மாநகராட்சிகள் இருக்கு. இந்த மாநகராட்சியில வரி உயர்வு பண்ண மாதிரி இந்த 4.5 ஆண்டு காலத்தில் வேற எந்த மாநகராட்சியிலும் வரி உயர்வு பண்ண கிடையாது. மார்க்கெட்ல கூட நீ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, பூ மார்க்கெட்ல விலையை ஏத்திட்டாங்க, அவங்களுடைய கட்டணத்தை ஏத்திட்டாங்க, உயர்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லி 21 மாநகராட்சியில் இல்லாத அளவுக்கு நம்ம இந்த திருப்பூர் மாநகராட்சியில் மட்டும்தான் வரி உயர்வு. இந்த வரி உயர்வுனால பாதிக்கப்பட்டவங்க அனைத்து மக்களுமே இங்க திருப்பூர்ல திருப்பூர் 60 வார்டை சார்ந்த இஸ்லாமிய பெருமக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, திமுக சார்ந்தவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால கட்சி பாகுபாடின்றி இன்னைக்கு எதிர்கட்சியினுடைய வேட்பாளர் தினேஷ் அவர்கள் தோற்கடிக்க வேண்டும் அப்படின்ட்டு அனைத்து திமுக காரங்க இன்னைக்கு தயாராக்குறாங்க. நமக்கு தான் ஓட்டு சொல்றாங்க, பிஜேபிக்கு தான் ஓட்டு, பிஜேபி தான் நல்ல கட்சி, நாட்டை நல்லா வழி நடத்துறாங்க அப்படின்னு. இப்போ இதுல நீங்க சொன்னீங்க திமுக காரங்களே எங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. அப்ப அதுல நானும் ஒரு பாயிண்ட் கவனிச்சேன். திருப்பூர்ல டவுன் ஹால் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்துட்டு இருந்தது. அதற்கும் மத்திய அரசு நிதியில அதை மேம்படுத்த விஷயங்கள்லாம் கொடுத்திருந்தாங்க. அது மேம்படுத்தப்பட்டு திறப்பு விழா நடத்தாம இருக்கு. காரணம் என்னன்னா, மேயருக்கும் எம்எல்ஏக்கும் 2 பேருமே திமுக தான். அவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ பிரச்சனை. மேயர் நேரடியா முதல்வர் குடும்பத்தோட நெருக்கமா இருக்காரு, அதனால மத்த கட்சி நிர்வாகிகளை மதிக்க மாட்டாரு. அதனால முன்னாடி எம்எல்ஏவே மதிக்காத ஒரு மேயருங்க ஒரு அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால திமுக காரங்க நாங்களே இந்த தடவை மேயருக்கு ஒரு பாடத்தை புகுத்தி காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய திமுகவினர்லாம் நம்ம கிட்ட பேசினாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்க? இந்த குப்பை பிரச்சனையில இப்ப இருக்கிற எம்எல்ஏ செல்வராஜ் அவங்க குப்பைக்குள்ள போய் உட்கார்றாரு. திருப்பூருக்குள் குப்பைங்க மாதிரி அவரு குப்பைக்குள்ள போய் உட்கார்றாரு. உட்கார்ந்துகிட்டு உடனடியாக குப்பை அகற்றணும், என் பேரு எம்எல்ஏ திமுக மேயருக்கு எதிராக. ஆமாங்க, இன்னைக்கு மத்தியில் மாநிலத்தை ஆண்டுட்டு இருக்கிறது திமுக கவர்மெண்ட், இங்க மேயரா இருக்கிறது திமுக. ஆனா எம்எல்ஏ தன் சொந்த கட்சியினுடைய மேயரை கண்டிச்சு குப்பைக்குள்ள போய் உட்கார்றாரு. இந்த குப்பையை அகற்றினா தான் இங்க இருந்து கிளம்புவேன்னு சொல்லி சேரை போட்டு உட்கார்றாங்க. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் மேயருக்கும் எம்எல்ஏ செல்வராஜுக்கும் எந்த அளவுக்கு உறவுகள் இருக்குது. கட்சி சொந்த கட்சிக்காரரே எதிர்த்து போய் போறாங்கன்னா எந்த அளவுக்கு 2 பேருக்குள்ள போச்சல் இருக்குன்னு பாத்துக்கலாம். மக்களும் இதனால அவஸ்தப்படுறாங்களா? அந்த டவுன் ஹால் பயன்படுத்த முடியல, திறப்பு விழா நடத்த முடியல. ஆமா, உண்மைதான். நீங்க பாத்தீங்கன்னா மத்திய அரசால் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தால கட்டி பல மாதங்கள் ஆகுது. ஆனா இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரல. அதே மாதிரி இப்ப நம்ம சொன்னோமே பழைய பஸ் ஸ்டாண்ட் இன்னைக்கு
ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க முத்தமிழ் கலைஞர்னு சொல்லிட்டு அதுக்கு நேர் எதிர்த்து மாதிரி கூடிய பழைய சந்தைப்பேட்டையும் சொல்லுவாங்க. அது இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தால் கட்டப்பட்டதுதான். புதுப்பிச்சு கட்டப்பட்டிருக்கிறோம். இந்த நீ சொல்ற டவுன் ஹால் ஆகட்டும், அந்த கட்டப்பட்ட சந்தைப்பேட்டை ஆகட்டும், இது வரைக்கும் டெண்டர் இல்லை. ரெண்டு பேருக்குள்ளக்கூடிய பிரச்சனைகள், ஈகோ பிரச்சனை இல்லாத, கமிஷன் பிரச்சனை இல்லாத, யாருக்கு கமிஷன் எவ்வளவு வாங்குற அப்படிங்கிற கமிஷன் ஃபைனலைஸ் பண்ண முடியாம ரெண்டுமே கிடப்பு கிடக்குது. அப்படியே போடாம ஓபன் பண்ணாம கிடக்குது. ஸ்மார்ட் சிட்டி பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த வேஸ்டா மக்களுடைய வரி பணம் அப்படி கிடக்குது. ஓபன் பண்ணாம கிடக்குது. எந்த யாருக்கு மக்கள், திருப்பூர் மக்களுக்கு எந்த பயன்பாடு இல்லாம சும்மா கிடக்குது. அதே மாதிரினா இப்ப நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னு சொன்னா முதல் 100 நாட்கள்ல திருப்பூருக்காக நீங்க என்னென்ன செய்வீங்க? அவங்களுடைய மத்திய அரசுடைய உதவியோடு இங்கே மாநிலத்தில் அமைகின்ற ஆட்சியோடு சேர்ந்து இணைஞ்சு 100 நாட்களுக்குள்ள இந்த குப்பை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, நிரந்தர தீர்வு உருவாக்கப்படும். கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஜல் ஜீவன் திட்டம் 4வது குடிநீர் திட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து திருப்பூர் பகுதிக்கு அனைத்து வீடுகளுக்குமே மெயின் பைப்புகளை கருப்பூசில போட்டு கொண்டு வந்து ஒவ்வொரு வீடுதோறும் 4.5 ஆண்டுக்கு முன்னாடியே வாட்டர் பைப் வீட்டுக்கு கொண்டாந்து அவங்க காம்பவுண்ட் செவத்து வரை கொண்டாந்து விட்டாச்சு. இன்னும் அந்த பணி இன்னைக்கு வரைக்கும் அந்த புதுசா போட்ட பணி, அந்த பைப்புல கனெக்ஷன் கொடுக்கப்படல. பழைய பைப்பு தண்ணி வந்துட்டு இருக்குது. தினந்தோறும் உடைப்புகள் ஏற்பட்டு ரோட்ல தண்ணி நிறைய போயிட்டு இருக்கு, சேதாரங்கள் ஆயிட்டு இருக்குது. அதை இந்த அரசாங்கம் இந்த கார்பரேஷன் செய்ய முடியல. வந்தவுடனே அந்த ஜல்ஜீவன் திட்டத்தால் போடப்பட்ட அந்த அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் சீரான முறையில் விநியோகப்படுத்தப்படும். அப்ப 2வது பார்த்தோம்னா பாதாள சாக்கடை திட்டம் அனைத்து பகுதியிலுமே 90% பணிகள் முடிஞ்சாச்சு. பாதாள சாக்கடை பணிகள் முடிஞ்சாச்சு. இன்னும் அதுக்கு உண்டான கனெக்ஷன் எப்படி ஜல்ஜீவன் திட்டத்தை வாட்டர் கனெக்ஷன் வீடுதோடு கொடுத்துட்டு இன்னும் கனெக்ஷன் கொடுக்காம இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த பாதாள சாக்கடை திட்டம். எல்லா பக்கம் அந்த பாதாள சாக்கடைக்கு தோண்டப்பட்ட குழிகள் 60 வார்டுலையுமே ஒரு கார்லயோ பைக்லயோ எங்கேயுமே செல்ல முடியாத அளவுக்கு இந்த 4 வருஷமா அப்படியே கிடக்குது. மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. திருப்பூர் நகரமானது படிப்படியாக வளர்ந்து உள்நாட்டு சந்தை 35,000 கோடிக்கும் வெளிநாடு சந்தை ஏற்றுமதி 45,000 கோடி நம்முடைய திருப்பூர் நகரம் வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. நான் எம்எல்ஏ ஆனால் தொழில் நகருக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் மத்திய அரசினுடைய உதவியோடு இந்த 45,000 கோடி ஏற்றுமதியை 1,00,000 கோடி எட்டுவதற்காக என்னென்ன தேவைகளோ அனைத்து மத்திய அரசுடைய உதவியோடு நான் பெற்று தருவேன். உங்களுடைய நல்ல தேசிய ஆன்மீக எண்ணங்களும் நிறைவேற வாழ்த்துக்கள். முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படிங்கறதையும் நாங்க நம்புறோம். ரொம்ப நன்றி நேயர்களே. மற்றொரு எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.